வெல்கம் டு பார்ட் 4 மக்களே. என்ன நீங்கள் அரண்மனையிலலாம் தங்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜோத்பூரில் நீங்கள் திரும்புகிற இடமெல்லாம் அரண்மனை தாங்க. ராஜஸ்தான்னாலே ராஜாக்கள் தங்கும் இடம். ஸோ நீங்கள் எந்த ஹோட்டலுமே அரண்மனை மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் அவுட்டரில் போனீங்கன்னா அந்த மாதிரி நல்ல ஹோட்டல்ஸ் கிடைக்கும். ஸோ நாங்கள் ஜோத்பூர்லேருந்து அஜ்மேருக்கு தான் நாங்கள் போனோம். அஜ்மேரில் ட்ரெயின்லேயே போயிட்டோம். காலைல ட்ரெயின் ஏறணும். ஒரு மத்தியான பக்கமாக போய் சேர்ந்துட்டோம். பசி பயங்கரமாக எடுத்துருச்சு. ஹோட்டலில் செக்இன் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக கச்சோரி சாப்பிட போனோங்க. அங்கே கடி கச்சோடின்னு ஒன்று கிடைக்கும் பாருங்கள், செமையாக இருக்கும். இந்த நெத்திச்சட்டி பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா, நான் ஜோத்பூர்லேருந்து வாங்கினேன். அதை மாட்டிட்டு கிளம்பிட்டோம் அஜ்மேர் ஷெரீஃப் தர்காவுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரத்தம் கக்கி சாவீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், பண்ணிவிடுங்க சரியா. அப்புறம் நாங்கள் போனது அஜ்மேர் ஷெரீஃப் தர்கா. இது ஒரு குட்டி ஹஜ் மாதிரின்னு சொல்லுவாங்க. அதாவது மக்கா மதீனாக்கு போவாங்களே அது மாதிரி. அங்கே போகிறவங்க கண்டிப்பாக அடுத்த ஹஜ்ஜுக்கு போயிடுவாங்கன்ற ஒரு ஐதீகம். ஸோ அங்கே போனோம். அஜ்மேர் ஷெரீஃபில் அஜ்மேரில் ரொம்ப ஃபேமஸானது இந்த சோன் ஹல்வாங்க. நாங்கள் ஆக்சுவலாக அது நல்லா இருக்காது, அப்படி நம்ம ஊர்லேயே அது கிடைக்கிதே, நம்ம ஏன் நிறைய வாங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சும்மா ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு இங்கே சாப்பிட்டு பார்த்தா ஐயோ இன்னொரு 4 கிலோ தூக்கிட்டு வந்திருக்கலாமேன்ற ஒரு ஃபீலிங் வந்துருச்சுங்க. கண்டிப்பாக போனீங்கன்னா நிறைய வாங்கிக்கோங்க, செம்ம டேஸ்ட்டுங்க அது. அதை வாங்கிட்டு இந்த சாம்பிராணி அப்புறம் பிள்ளைங்களுக்கு தொப்பி அதெல்லாம் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக ரொம்ப சீப்பாகவும் இருக்கும், செம்மையாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், நல்ல ப்ராடக்ட்ஸு வாங்கிட்டு அடுத்து நாங்கள் போன இடம் புஷ்கருக்கு போனோம். அதாவது புஷ்கர் அப்படின்னா அது ரொம்ப ஃபேமஸான இடம். அஜ்மேர்லேருந்து புஷ்கர் ஒரு மணி நேரம் கேபில் போனோம். அங்கே உலகத்திலேயே ஒரே ஒரு பிரம்மா கோயில் தான் இந்த உலகத்தில் இருக்குது. அதாவது பிரபஞ்சத்திலேயே ஒரே ஒரு பிரம்மா கோயில் தான் இருக்கான். அது இந்த புஷ்கரில் தான் இருக்குது. இதுக்கு ஐதீகம் என்னென்னா, இந்த புஷ்கர் கோயிலுக்கு வந்தால் தான் மற்ற எல்லா கோயிலுக்கு போன உடைய நன்மைகளும் உங்களுக்கு இந்த கோயிலில் வந்தால் தான் அது பூர்த்தி ஆகும். ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கான ஒரு காரியம்லாம் இந்த இடத்துல பண்ணால் தான் அவங்களுக்கு சொர்க்கத்தில் தண்ணி கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகமாக ஒரு பூசாரி எங்களுக்கு சொன்னார். சரி நாங்களும் எங்கள் குடும்பத்தில் மூத்தவங்க அவங்களாம் இறந்தவங்களாம் நினச்சி நாங்களும் ப்ரேயர்லாம் பண்ணிட்டு முடிச்சுட்டு இது ஆக்சுவலாக காட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல காட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு காலை நினச்சிட்டு தான் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகணும். கோயிலுக்குள்ளே ஃபோன் அலௌடு கிடையாது, பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. செம்ம திட்டுவாங்க. ஃபோனை வெளில எடுத்து செல்ஃபி எடுத்தீங்கன்னா அதனால் ஃபோனை வெளில எடுத்துடாதீங்க. ஸோ இங்கே வரைக்கும் தான் எங்களால் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சது. பிரம்மா கோயில் அப்படின்னா என்னன்றதை நீங்கள் கூகுள் பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோஸ் இமேஜஸ் இருந்தால் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே 2 இடத்துலையும் ஒரு பயங்கரமான ஸ்கேம் நடக்குது. அஜ்மேர்லேயும் புஷ்கர்லேயும் ஒரு பயங்கரமான ஸ்கேம் நடக்குது. அது என்னன்றதை ஒரு தனியான ஒரு vlogல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஷார்ட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனீங்கன்னா இந்த அவேர்னஸோடு போங்க. ஸோ உங்களுடைய நேர்த்திக்கடன்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முடித்த உடனே நல்ல பசி, டின்னர் சாப்பிடணும். ஆனால் சாப்பிட்டா ராஜஸ்தானி தாலி தான் சாப்பிடுவோம், வேறு எதுவும் சாப்பிட மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் நாங்கள் ராஜஸ்தான் போனப்போ லஸ்ஸி ராஜஸ்தானி தாலி தாங்க. திரும்பின இடம்லாம் லஸ்ஸி தான் கிடைக்கும். ஸோ கீப் ஃபாலோயிங் சான்ஸ் டு பி ஹாப்பி. பார்ட் 5 கம்மிங் சூன்.